நான் சாராய தொழில பூர்ணவன் சொல்ல போனேன். சாராயத்தை வித்து இந்த கையிலெல்லாம் மோந்திரம், இவ்வளோ பெரிய செயின். அந்த காலத்துல பைக்குன்னா ரொம்ப கஷ்டம், சைக்கிள் தான் இருக்கும். சைக்கிள் தான் பெரிய விஷயம். 3 கேனு, இந்த பக்கம் ஒரு கேனு, அந்த பக்கம் ஒரு கேனு, நடுமையில் இருக்கு. 3 கேனு 90 லிட்டர். அது 90 லிட்டரு எடுத்து போய் சப்ளை பண்ணுவேன். அந்த சாராயத்தை காசு நான் சொன்னா உங்களுக்கு தெரியாது. நான் எப்படி காசு நான் சொல்ல பாருங்க. வெள்ளம் வாங்கணும், சல்பட்டை போடணும், கடுக்கா போடணும், ஒரு ஜாடியில போட்டு அதை கொடுத்துட்டு இந்த திரும்பிங்கிற ஒரு பொருளை ஊற்றணும்னா அந்த வெள்ளமெல்லாம் அப்படியே பொங்கி கரைஞ்சிடும். கரைஞ்சிட்ட உடனே கால் போட்டு அதை நல்லா மிதிச்சு விட்டு, காலையில் ஒரு தடவை, சாயங்காலம் ஒரு தடவை அதை மிதிச்சு விட்டு அது பக்கமும் வந்த பிற்பாடு அது காசும். அப்பேற்பட்ட ஒரு துன்மார்க்கமான ஒரு ஜீவியத்துல சாராய காசு இறக்கணும்னா முதல்ல குடிச்சு பார்ப்பேன். நான் எதனா இருக்குதா, மிஸ்டாக் இருந்தாரு பார்த்து அது பார்த்துட்டு அதுக்கு ஒரு படம் தான் விற்பனைக்கு போகும். ஒரு 10 பேர் எவ்வளோ இருப்பாங்க, 10 பேர் எவ்வளோ இருப்பாங்க. சில காரியங்களெல்லாம் அது நாங்கள் அப்படியே நடத்திட்டு எல்லாருக்கும். நான் 1000 ரூபாய் சொல்லுவேன். அந்த காலத்திலே எனக்கு என்ன வயசு 60 ஆகுது. அந்த காலத்திலே எனக்கு ஒரு 40 வயசுக்கு முன்னாடி சாராயத்தில் ஓடணும். அந்த காலத்தில் நான் 1000 ரூபாய் செலவு பண்ணுறேன்னா அவங்களுக்கு 1000 ரூபாய் செலவு பண்ணுறேன். நான் கறி எடுக்கணும்னு அவங்களுக்கு என் கூட இருக்கிறவங்க. அது மாதிரியான ஒரு துன்மார்க்கமான ஜீவியத்தில் வாழும்போது என் தாயை மறைச்சிட்டாங்க, என் தகப்பனை மறைச்சிட்டாங்க. இப்போ நான் வெறுமையாக நிற்கிற அந்த கவர்மெண்ட் இந்த ஆர்டர் எல்லாம் கொடுக்கும்போது இந்த சாராயமெல்லாம் விற்கக்கூடாதுன்னு வரும்போது நான் அதை சுத்தமாக ஏற வேண்டியது. வேற தொழிலே எனக்கு தெரியாது. ஏன்னா 8வது படிச்சுட்டு வந்தோடனே எனக்கு கொடுத்த தொழிலை தான். அதுலேருந்து ஊத்துக்கோட்டில் ஒரு டயர் கம்பெனியில் 400 ரூபாய் சம்பளத்துக்கு போனேன். 400 ரூபாய் சம்பளத்துக்கு போய் அந்த 400 ரூபாய் சம்பளம் வாங்கி கூட வீட்டுக்கு எடுத்து வந்து கொடுக்க மாட்டேன். என் மனைவி கிராமத்து ஆளா இருக்கிறதுனால கையில போய் நடுவாங்க, நெல் அறுக்கிற நடுவாங்க, கலைக்கு போவாங்க. அது மாதிரி கூலி வேலைக்கு போறவங்க 3 பிள்ளைங்களை அவங்க காப்பாத்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்படவும் நான் 1 ரூபாய் கூட எடுத்து போய் வீட்டில் நான் கொடுத்ததே இல்லை. அவ்வளவு சிரமமான சூழ்நிலையில குடும்பத்தை என் கூட நடத்தி வந்தார். நான் துன்மார்க்கமா குடிச்சிட்டு அவங்கள டெய்லியும் அடிச்சிருக்கிறேன், தினமும் அடிச்சிருக்கிறேன். அவங்க ரொம்ப வேதனைப்பட்டு என்னோடு வாழ்ந்தார். ஒரு போதகர் சொன்னாரு, இந்த மிருகத்தோடு நீ எப்படிமா வாழ்ந்தாரு. நான் ரட்சிக்கப்பட்டு பாஸ் ஆன பிற்பாடு அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாது. நாம் இப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறோமே, நமக்கு சரியான ஒரு வெளிப்பாடு இல்லாம நம்மளை நடத்துறதுக்கு ஆள் இல்லாம ஒரு காட்டு மனிதனை போல வாழ்ந்துமே. வாழ்ந்துப்பட தெரியாது. ஒரு பட்டாப்பட்டி ட்ரவுசர், ஒரு கட்பணினி, ஒரு டவுல், இப்படிதான் என்னுடைய ஜீவி. இந்த சூழ்நிலையில் இருக்கும்போது அந்த டயர் கம்பெனியில் நான் போயிட்டு வேலை செய்யும் போது அங்க ஒரு பாஸ்டர், ஞானம் என்று சொல்லக்கூடிய ஐயாவுக்கு தெரியும். அந்த பாஸ்டர் எனக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்ததான காரியங்களை எங்களுக்கு சொன்னார். தம்பி, இவ்வளவு குடிக்கிறியே, உன் குடும்பம் சீர்கட்டு கிடக்குது, உன் பிள்ளைங்க தலையில எண்ணெய் கூட இல்லையே, அதுங்களுக்கு ட்ரெஸ் இல்லையே, கீஞ்சி போயிருக்குதுங்களே, உன் மனைவி டெய்லியும் வேலைக்கு போறாங்க, எப்படி இருக்குது உன் குடும்பம்? இயேசு கிறிஸ்துவை நீ ஏற்றுக்கொண்டால் உன்னுடைய வாழ்க்கை சீராகும் என்று சொன்னார். நான் என்ன சொன்னேன்னா, கிறிஸ்து என்றாலே எனக்கு பிடிக்காது, கிறிஸ்தவர்களை நான் நம்ப மாட்டேன். இப்படிதான் நான் சொன்னேன், கிறிஸ்தவர்களை நம்ப மாட்டேன். சபையில ஆராதனை நடந்துட்டா குடிச்சுட்டு போயிட்டு அந்த ஜன்னல் வழியில கல்லை தூக்கி போடுது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கிறிஸ்தவர்கள் என்றாலே நானே 6-7 தடவை திருப்பதிக்கு நடந்து போனேன். சாராயம் இருக்கிறப்ப நிறைய பணம், பொருள், நகைலாம் பெட்டி அடி வச்சு, ஆனா எல்லாமே ஒரு ஒத்த பைசா கூட இல்லாம எல்லாமே டோட்டல் அவுட் ஆயிடுச்சு. எல்லாமே பைசா, எந்த சொத்து சொந்தமா நான் சேர்த்துக்கல. ஏன்னா இந்த ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அதிகமா செலவு பண்ணுவேன். அது மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. என் தாய் தகவலாம் போயிட்டு நான் அப்படியே அனாதிய ஒரு நிற்கிற நிலைமை தான் அந்த டயர் கம்பெனியில் போய் சேர்ந்தேன். அங்கிருந்து அவர் சொல்றாரு எனக்கு, ஐயா, இயேசுவை ஏற்றுக்கொள், உன் வாழ்க்கை சீர்படும். இந்த உலக வாழ்க்கை உனக்கு சரியில்லை என்று சொன்னாலும் நித்தியமான பரலோக ராஜ்யம் அங்கு இருக்கிறது. அதற்கு போவதற்காக நீ பிரயாசப்பட, இந்த பாவம் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் விட்டு மனம் திரும்புவது என்று சொன்னார். இவருக்கு வேற வேலையே இல்லை, எப்ப பாரு நம்மகிட்ட இந்த வசனத்தையே சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நான் அவரை அல்லல் கை தட்டு விட்டேன். சொல்லாதீங்க, தயவு செய்து எனக்கு சொல்லாதீங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, சரி உங்க வீட்டுக்கு ஒரு நாளைக்கு நான் ஜெபம் பண்ணிட்டு வந்துடுறேன்,
அதுக்கு பிற்பாடு நீங்க ரட்சிக்கப்பட்டா ரட்சிக்கப்படுங்க, இல்லைன்னா கர்த்தர் எனக்கு சொல்றாரு அப்படின்னு வற்புறுத்துறாரு. நான் சரி வீட்டுக்கு தானே வந்து போர்மேன் இருக்கிறாரு அல்லவா, ஒரு போர்மேன் இருக்கிறப்ப அவருக்கு நம்ம கீழ்ப்படினோம் அல்லவா, அப்படி நம்ம கீழ்ப்படியாம ஜெபம் பண்ணாம கொடுக்காம போயிட்டா வேலையில நம்மள முறைப்பாரு அல்லவா அப்படின்னு சரி வந்து ஜெபம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அவர் வந்து 2002ல ஜெபம் பண்ணார். 2002ல வந்து ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணிட்டு போன உடனே என் பையன் சொல்றான், வரும்போதுப்பா கிறிஸ்துமஸ் வரும்போது நம்ம குடும்பமா போலாம் சர்ச்சுக்கு அப்படின்னு பையன் சொல்றான். நான் சொல்றேன் போறதா நீங்க போங்க, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி தட்டி கடிக்கிறேன். அவன் போறான். அவன் சொல்லுவான், நான் தெருவில் நடந்து போனா எல்லாம் என்ன பார்த்து குடிக்கார மகன் சொல்றாங்கப்பா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குப்பா, குடிக்காதப்பான்றான். ஏய் போடா வேலையை பார்த்து அப்படின்னு சொல்லி அவன் பண்ணுறான். என் மனைவி ஒரு நாள் வேலை செஞ்சுட்டு வர்றாங்க. வேலை செஞ்சுட்டு வீட்டில் சாப்பாடு இல்லைன்னு சொல்லி, அந்த காலத்துலலாம் கேஸ் இல்லை, அடுப்பு ஊதாமல்னு சொல்லுவாங்க, பழுப்பு மாதிரியா இருக்கும் முன்னாடி. அந்த ஊதாமல் எடுத்து அவங்க மண்டி மேல அடிச்சுட்டேன். அடிச்சுட்டோன்னா மண்டை தார தீஞ்சிச்சு. காலை சேர்த்து பிடிக்கிறாங்க, சாமியை நடிக்காத, சாமியை நடிக்காத. அந்த நினைவுகளெல்லாம் முன்னிக்கும் போது எவ்வளவு உடைக்கப்படுகிறது. அவங்களை அடிச்சுட்டேன். வீடெல்லாம் ரத்தம், கூரை வீடு காமிக்கிற வீடை பாருங்க, போட்டோ இருக்குது. அவங்களை அடிச்சுட்டேன், அப்படியே வீடெல்லாம் ரத்தம். முடியல, அவங்களால மழக்காயிட்டாங்க, செத்துட்டாங்க. போலீஸ் வந்து நம்மளை பிடிச்சிடும், நம்ம ஓடிடலாம்னு சொல்லிட்டு நான் ஓடும்போது என் பையன் எதிர வரான். அவன் என்ன மணிக்கு நான் அடிச்சான், என் அம்மா இதுக்கு அடிச்சாடு. இவனை நான் தத்துப்பாரு, இவன் ஓடி அந்த இடத்துல நிற்கிறான், நான் போற இடத்துக்கு முன்னாடி போட்டு நிற்கிறான் ஒரு காட்டுல. நான் போயிட்டு வேஷ்டி கட்டி வச்சேன். அந்த வேஷ்டி கிணத்துல இறங்கி இது போனதில்லை, அந்த தண்ணியை எடுத்து அதை குடிக்கலாம், அந்த வேஷ்டி நினைச்சு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறேன். என் பையன் ஓடி வந்து அந்த கிணத்துல என் காலை பிடிச்சிடப்பா, நீ செத்துட்டேன்னா வேணும்பா கேட்பான். ஆழப்பா நான் குடி பதில் படிப்பா அப்படின்னு சொல்லி அதோட பாப்பா வீட்டுக்கு போறான். ஆனாப்பா நிறைய சகோதரிங்க என்னை தெரிஞ்சுன்னு வந்தாங்க, இப்படி பண்ணிட்டானே இவனை விடக்கூடாது. சொல்ல போனா தொடக்கத்தை கூட எடுத்து இவங்க என்ன குத்தினாங்க, இந்த பொண்ணை போட்டு அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஓடிட்டேன். நான் ஊத்துப்பாட்டியில போயிட்டு 3 நாளா ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் தங்கிட்டேன். இந்த அம்மாவை வந்து சகோதரி நகர்ந்து வந்து ஆளுக்கு 20 ரூபாய் 10 ரூபாய் போட்டு ஹாஸ்பிட்டல் இட்டு போய் அந்த இடத்துல அந்த முடியெல்லாம் எடுத்துட்டு தையல் போட்டு அதை கட்டி வச்சிருக்கிறாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, போலீஸ் வந்து நம்மளை பிடிச்சிடுவாங்க, மனைவி செத்துருவாங்க அப்படின்னு என் உயிருக்கு தப்பி நான் பாதுகாப்பு ஓடிவிட்டேன். இவங்களை கவனிக்கல. 3 நாள் பொறுத்து 131A பஸ் வந்து கரடிக்குப்பத்துல இருந்து ஊத்துவாட்டிக்கு வரும். ஒரே ஒரு பஸ் அதுதான், என் ஊருக்கு வந்து போற பஸ், டவுனுக்கு போற பஸ் அதுதான். அந்த பஸ்ல இறங்கி ஊராளுங்க மார்க்கெட்டுக்கு வருவாங்க. அவங்கள கேட்கறேன், லிங்க் தனி மேல போட்டுக்கினேன், என் மனைவி எப்படி இருக்கிறாங்கன்னு விசாரிக்கிறேன். இதெல்லாம் ஒரு மனுஷனையா சாத பழிக்க அந்த அம்மா அடிச்சு போட்டு வந்து உட்காந்துங்க, அந்த அம்மா அழுதுங்கிறாங்க பாரியா சொல்றாங்க. எனக்குள்ள இந்த 3 நாளா என்னுடைய கை கால்கள் எல்லாம் உதிர ஆரம்பிச்சிச்சு. சரி எப்பயாவது மனைவி நம்ம போய் பார்க்கணும், எப்படி இருக்கிறாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் தங்கியிருந்த பாரு, அவங்களாண்டி 50 ரூபாய் கேட்டு 15 ரூபாய் பட்டோம், சாராயம் பட்டோம் 15 ரூபாய். அதை குடிச்சிட்டு போய் இந்த பின்னாடி வீட்டுக்கு பின்னாடி பக்கம் சுத்திக்கணும் வர்றேன். இந்த அம்மா கண்ணீர் வடிச்சு அழுது இருக்கிறாங்க. என்ன பார்த்த உடனே காலை பிடிச்சினாங்க. எங்க போன சாமி என்ன அச்ச விட வராத, நீ எங்க போயிட்டு நான் அதுமா அழாத அப்படி நம்ம கண்ணீரை தொடச்சு அவங்களை சமாதானப்படுத்திட்டு எங்க ஊர்ல ஒருத்தர் சாதம் எடுத்துனாங்க. பித்தளை சொம்பு தண்ணி குடிக்கிற பித்தளை சொம்பு. அன்னைக்கு ராத்திரியே அத்தை எடுத்து நீங்களும் மறைச்சிக்கின்னு அத்தை எடுத்து போய் குடிச்சிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்தோம். ஏற்பட்ட ஒரு துன்மார்க்கமான ஜீவித்தில் வாழும்போதுதான் ஞானம் என்ற பாஸ்டர் எனக்கு சொன்னார், ஐயா இயேசுவை ஏற்று. நான் யோசனை பண்ணேன், சரி இவ்வளவு தூரம் ஒர்க் பண்றாரு, சரி நான் ஏற்றுக்கிறேனா அப்படின்னு. அதில் ஒரு வசனத்தை எனக்கு காண்பித்தார். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம்
ஆமாய்யா. யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு ரத்தம் கரைந்த கண்கள், மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரித்து கொள்ளும் கள்ள சாராயத்தை நாடகத்தானே. இந்த வார்த்தையை எனக்கு சொன்னார். அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா, அந்த வார்த்தை எனக்கு சொல்றதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா, நான் குடிச்சிட்டு ஒரு அந்த டயர் கம்பெனில 3000 ரூபாய் ஃபைனான்ஸ் வாங்கினேன். ஏன்னா ஒரு ஸ்கூட்டி ஒன்று வாங்கி ஓட்டணும் அப்படின்னு சொல்லி 3000 ரூபாய் ஃபைனான்ஸ் வாங்கினேன். பழைய வண்டி 2500 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு அந்த பக்கத்தில் செங்கரன்ற கிராமத்துக்கு போனேன். ஃபுல்லா குடிச்சிட்டு இருக்கிறேன். அந்த ஆள் சொல்றாரு, யோ குடிச்சிட்டு இருக்கிற வண்டி கொடுக்க மாட்டேன். ஏய் வண்டி கொடுக்க மாதிரியா இல்லை. சரி வண்டி கொடுத்து எதனா வயல் ஆச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. அந்த பக்கத்தில் வண்டி ஸ்டார்ட் பண்ணி வரும்போது அங்கே இருக்கிற சகோதரிகளாம் பாரு ஏமான்னு தெரியாம என்ன குறிப்பாடணும் குறிப்பாட மாட்டோம்னு பேசிக்கிறாங்க. அது போயிட்டு நேரம் போயிட்டு ஒரு காட்டு பள்ளத்தில் விழுந்து என் மூக்கு கண்டு பல்லு உதடு எல்லாமே கேஞ்சிச்சு. அனாதியா காட்டுல விழுந்து கிடக்குறேன். அந்த இடத்துல ஒருத்தர் ஆடுக்கு மண்டை வெட்டின்னு பார்த்து வராது. வந்து பார்த்தா விழுந்து கிடக்கு. ஐயோ யாருக்கு தெரியல. நான் விழுந்ததே எனக்கு தெரியாது. ஆனால் எந்த சூழ்நிலையோ தெரியல. நான் அவருக்கு சொல்லியிருக்கேன், இந்த கரடி குத்தூரில் இருக்கு. உடனே அவருடைய வண்டியில தூக்கி உட்கார வச்சுக்கின்னு அவர் கையில இருந்த டவுன் நெத்திரி கட்டி வந்து ரத்தமெல்லாம் போகுது. நித்தமா கரடி குத்தூர்ல ரோட்ல கத்தும் போது இது யாரு பாருங்க அடையாளம் தெரியல அப்படின்றாங்க. தெரியல அப்படின்றாங்க. எங்க சித்தப்பா பொண்ணு வந்து பார்த்துட்டு இது ஜார்ஜானே அடா பாவியோ இவ்வளவு குடிச்சு இந்த மாதிரி அடிப்பட்டியே இந்த குழந்தைக்கு எதுன்னு அப்படின்னு சொல்லி எல்லா ஜனங்களும் கூடி அழுதாங்க. அங்கே ஹாஸ்பிட்டலில் ஒரு சின்ன ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு டாக்டர் வந்திருக்கார் கிராமத்தில். அவர் எடுத்து போய் கலந்து இதே சண்டே நேரம் அவர் எடுத்து போய் கலத்தும் போது என்னை கலத்தும் போது அவர் சொல்றாரு, நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்து அவரை ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன். நீங்க போய் டங்ஸு அதை தைக்கிறதுக்கு அப்புறம் ஊசி மாத்திரை வாங்கிட்டு வாங்க எங்கள் பையன்கிட்ட எழுதி கொடுக்குறாங்க. எங்கள் பையன் ஒரு 100 ரூபாய் கிடைக்கல அந்த ஊரில். சொந்தக்காரெல்லாம் போய் கேட்குறாங்க, 100 ரூபாய் கொடுங்க, எங்கள் அப்பா இது மாதிரி அடிபட்டு மீது கிடக்குறாரு. கையில் பணத்துக்கு சொல்றாங்க, அவன் செத்து போட்டான், அவன் இருந்து என்ன பிரயோஜனம்ன்றாங்க. இப்படி சொல்லி ஒருத்தர் தம்பி மாத்திரை ஒரு 100 ரூபாய் கொடுத்தாரு. அதை வாங்கிட்டு எங்கள் அக்கா வண்டிக்கு போயிட்டு எங்கள் அக்கா ஒரு 150 ரூபாய் கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் டங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரும்போது மணி 12 காலையில் 9 மணிக்கெல்லாம் விழுந்துட்டேன். 12 மணிக்கு வரணும். இதெல்லாம் வாங்கிட்டு வரும்போது ஒரு கட்டில் மேல் காலத்து கீழே பைக்கிட்டு வச்சுட்டாங்க. எல்லா ரத்தம் அதில் போயிடுச்சு. ரத்தம் டெஸ்ட் பண்ணா 40 பாயிண்ட் தான் இருக்கு. அவர் சொல்றாரு, 3 நாளைக்கு நான் கரெக்ட் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி. ஆனாலும் தேயிலெல்லாம் போட்டு பார்க்குறேன், இதெல்லாம் வீங்கிருச்சு. 3 நாள் பார்த்து தான் நான் கண்ணை திறந்து பார்க்குறேன். பார்க்கும்போது என் முகம், என் பல்லு, பல்லு உதடு மூக்கு கண்டு எல்லாம் கேட்குச்சு. அதுக்கு பிற்பாடு ஒரு மாசம் மாத்திரை வாங்குறதுக்கு கூட வழி இல்லாம வந்து போற மாதிரிலாம் 20 ரூபாய் 30 ரூபாய் 50 ரூபாய் அதில் வந்து மாத்திரை வாங்கி 1 மாசமா ட்ரீட்மெண்ட் எடுத்து மறுபடியும் அந்த டயர் கம்பெனிக்கு போறேன். அப்பதான் இந்த வசனத்தை அவர் சொல்றாரு, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு காரணமில்லாத காயங்கள். நான் அழ ஆரம்பிச்சேன். எனக்கு தானே வேதனை, எனக்கு தானே துக்கம், என் வீட்டில் தானே பிரச்சனை. நான் மனமா இருக்கேன். நான் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறேன். பைபிள் கொடுத்தாரு. பைபிள் படிக்க ஆரம்பிச்சேன். இரவு பகலமா பைபிள் படிக்க ஆரம்பிச்சேன். இரவெல்லாம் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். பகல் நேரத்துல என் மனைவி பக்கத்துல உட்கார்ந்துக்கிறாங்க. பைபிள் படிச்சு படுக்கிறேன். ஒரு கூட்டம் புறா அப்படியே வந்து மேல இறங்குது. ஒரு புறா மாத்திரம் என்ன தொட்டது. எனக்கு ஏதோ ஒரு அசைவு உண்டாகிறது. அசைவு உண்டாகிறதுங்க என்ன ஓதுறது உன் கையினாங்க. ஆண்டவர் என்ன தொட்டாரு. ஆண்டவர் எனக்குள்ள வந்து அறிவிச்சு சொல்றேன். அதுல இந்த வாழ்க்கை சேஞ்சி மாற ஆரம்பித்தது. டாக்டர் ஜவஹர் சுவாமி கோயம்புத்தூர். ஜவஹர் சுவாமி 2003 அவர் போய் ஞானஸ்தானம் எடுத்து சிறுவர் ஊழியம் ஆரம்பித்து சிறுவர் ஊழியத்தில் சின்ன சின்ன பிள்ளைங்களை வச்சு அவங்களுக்காக ஒரு சர்ச்சை கட்டினேன். எங்க சித்தப்பா இருக்காரு, நீ ஓலெல்லாம் போடாதுப்பா, நீ ஓடியே போடுன்னு சொன்னாரு. நான் இல்லை பண்ணல, நான் என்ன பண்ணுவேன், சாப்பாட்டுக்கு வழி இல்லாத இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு, கடவுள் கட்டு வரப்படுவான்னு. அப்படியே ஒரு 15,000 ரூபாய். அது வேற ஒரு பெரிய பிரச்சனை. ஒரு டயர் கம்பெனியில் போய் பார்ட்னர் அதுல இருந்து சண்டாயி அதுல இருந்து 15,000 எடுத்து கொடுத்தாங்க. 2 ஏக்கர் நிலத்தை வித்துட்டேன். டயர் கம்பெனிக்காக 2 ஏக்கர் நிலத்தை வித்துட்டேன். அது வித்துட்டு வந்து எல்லாம் போயிடுச்சு. 15,000 ரூபாய் கையில் கொடுத்தாங்க. இந்த 15,000 ரூபாய் எடுத்து வந்து ஆண்டவருடைய காலத்தில் ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே 2 ஏக்கர் நிலமும் போச்சு. நான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்துட்டேன், எனக்கு என்ன வழி சொல்றேன்னு சொல்லி நான் உட்காரும்போது ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுத்தார். என்னுடைய ஆலயத்தை கட்டுன்னு சொன்னார். ஆண்டவருடைய ஆலயத்தை 2003 ஆரம்பிச்சேன். 2005ஆம் ஆண்டுல ஓடு போட்டு, நீங்க கண்டிப்பா வருவீங்க, நீங்க வருவீங்க, உங்களை கூப்பிடுது. ஓடு போட ஆரம்பிச்சேன்.
அந்த செவ்வறு எல்லாம் அந்த 15 ₹1 செங்கல், ₹1 செங்கல், ₹170 சிமெண்ட், கொளுத்துக்காரனுக்கு ₹250 கூலி. 2003 அதை வச்சு ஆரம்பிச்சு செவ்வறு போட்ட பியூலா மேடம் சொல்லி நாகலாபுரத்தில் ஒருத்தர் அவங்க என்னை கூப்பிட்டாங்க சாட்சிக்கா. நான் போயிட்டு சாட்சி சொன்னேன். ஒரு பெரிய மீட்டிங்ல மோகன் தாஸ் ஐயா வச்சு சாட்சி போட்டாங்க. அந்த இடத்துல போய் நான் சாட்சி சொன்னேன். முதல் சாட்சி அங்கதான் பங்காளர் கிராமத்துல ஆண்டவர்களுக்கு சாட்சி சொல்லும் போது அந்த அம்மா சொன்னாங்க, ஆண்டவர் உங்களை பலமா தொட்டிருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அதுல இருந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய அந்த சபைகளுக்கு போய்கிட்டு இருந்தேன். அதுக்கு பிற்பாடு மேடம் இது மாதிரி ஓடு போன என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. ஜோமன்ல கத்தர் செய்வாங்கன்னு சொன்னாங்க. ஒரு நாள் அழைப்பு கொடுத்தாங்க. நேரம் நாகலாபுரம் போனோம். நானும் எங்க சித்தப்பா 2 பேரும் போனோம். மேடம் கூப்பிட்டுருக்காங்க, வாங்க சித்தப்பா போலாம் அப்படின்னு சொல்லி நாங்க போகும்போது உட்காருன்னு சொல்லி காப்பி கொடுத்தாங்க. கொடுத்துட்டு வந்து உள்ள போய் ஒரு காணி கேட்டாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா ஏதோ ஒரு ₹500 ஏதோ ஒரு ₹1000 கொடுத்துருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா அதை வாங்கிட்டு நாகலாபுரம் தாண்டி வந்து பிரிச்சு பார்க்குறோம் ₹6500. அந்த ₹6500 அப்படியே ஊத்து கொண்டு வந்து ஓடு வாங்கி அந்த ஓடு எடுத்துட்டு வந்து போட்டு கம்பியெல்லாம் போட்டேன். பூசத்துக்குள்ள என்கிட்ட ஒரு பைக் இருக்குது, வேற பைக் அது ரெண்டாவது வாங்கினேன். அந்த பைக் எடுத்து ₹5000 அடமானம் வச்சிட்டேன். சிமெண்ட் மூட்டை தானே சுத்தி பூசிட்டேன். இப்ப இதை திறக்கணும். ஞானஸ்தானம் எடுத்தது ஜவஹர் சாமி தெரியுமா? உங்களுக்கு நிறைய பேர் தெரியும் நினைக்கிறேன். அவரு தான் ஞானஸ்தானம் எடுத்தேன். அவரு போய் நான் டெலிஸ்ல வந்து மீட்டிங் நடக்குது, பிஷப் மாணிக்கால மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்ல மாசம் நான் அந்த மீட்டிங்க்கு வருவேன். அங்க போயிட்டு அவர்கிட்ட கேட்கறேன், ஐயா இந்த மாதிரி நீங்க தான் சர்ச்சை திறக்கணும்னு சொல்லி உட்கார்ந்து சேர்ல என்ன அப்படியே சேர் தூக்குது. எல்லாரும் சாட்சி சொல்றாங்க. பயமாக்குது மேடை மேல ஏறதுக்கு.